mutation and genetic code. So the relationship between gene and DNA are best understood by mutation studies இல்லையா? ஸோ நம்ம மியூட்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸை பற்றி சாப்டர் 4ல் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து அபவுட் பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்னது? இட்ஸ் அ சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச். இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாயிண்ட் மியூட்டேஷனோட கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஃபார் பீட்டா குளோபின் செயின். ஒரு சிங்கிள் பேஸ் பேர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த கோடானில் ஏக்கு பதிலாக யூ வந்துடும். இதனால என்ன நடக்கும்? சேஞ்ச் இன் தி அமினோ ஆசிட் ரெசிடியூ. குளுட்டமேட் இருக்கிறதுக்கு பதிலாக வேலைன் வந்துடும். ஸோ குளுட்டமேட்டுக்கு பதிலாக வேலைன் வந்துடும். 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயினில் வந்து இந்த சேஞ்ச் நடக்கும். இந்த ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஹீமோக்ளோபின். ஸோ அதனால இந்த சேஞ்ச்னால என்ன ஆகிடும்? அந்த ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிடும், விச் வில் லீட் டு தி டிசீஸ் கால்ட் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ திஸ் இஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகே, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஜீன்ல வந்து எந்த ஜீன் பீட்டா குளோபின் செயின் உள்ள ஜீன்ல தான் வந்து இந்த இது நடக்கும். இதை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்னது? இன்சர்ட்ஸ் ஆர் டெலிட்ஸ் அ பேஸ் இன் அ ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் அ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட் ராம் ஹேஸ் ரெட் கேப், இதை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் அஷ்யூம் இட்ஸ் அ ஜெனட்டிக் கோட் அப்படின்னு கோட் ஆன்னு இதை நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம ஒரு லெட்டரை இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுது? இந்த ரீடிங் ஃப்ரேமே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு லெட்டரை இன்சர்ட் பண்ணோம்னா மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. இதுவே 3 லெட்டரை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இந்த ரீடிங் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகலை. இந்த ஒரு கோடான் தான் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கே தவிர இந்த ஃப்ரேம் சேஞ்ச் ஆகல. இதே இது இன்சர்ஷனுக்கு பதிலாக நம்ம டெலிஷன் பண்ணி பார்த்தோம்னா 1 லெட்டர் ஆட் பண்ணும்போது ஃப்ரேம் சேஞ்ச் ஆகுது, 2 லெட்டர் ஆட் பண்ணும்போதும் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகுது. வேற 1 லெட்டர் டெலீட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது, 2 லெட்டர் டெலீட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. பட் 3 லெட்டரை டெலீட் பண்ணும்போது ஒரு கோடான் தான் வந்து ரிமூவ் ஆயிருக்கே தவிர அந்த ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகல. அதனால என்ன ஆகும்னா ஒரு அமினோ ஆசிட் தான் வந்து அதுல டெலிட் ஆயிருக்குமே தவிர மற்றது மாதிரிலாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சொல்லுவோம் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆர் 1 or 2 பேசஸ். 1 or 2 பேசஸை வந்து இன்சர்ட் பண்ணும்போதும் டெலிட் பண்ணும்போதும் இந்த ரீடிங் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகுது. ஃப்ரம் த பாயிண்ட் எங்கேருந்து இன்சர்ட் பண்ணுறோமோ எங்கேருந்து டெலிட் பண்ணுறோமோ அங்கேருந்து அந்த ரீடிங் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, இதுவே நம்ம 3 பேஸை ஆட் பண்ணும்போதோ டெலிட் பண்ணும்போதோ அந்த இடத்துல மட்டும்தான் கோடான் மிஸ் ஆகுமே தவிர அந்த இடத்துல தான் இங்கே ஒரு நியூ அமினோ ஆசிட் ஆட் ஆகுமே தவிர ஒரு அமினோ ஆசிட் டெலிட் ஆகுமே தவிர மற்றபடி அந்த ஃப்ரேம் வந்து கோட் பண்ண போகிற அமினோ ஆசிடும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் எவ்வளோ பேஸ் வந்து ஆட் ஆக போகுது டெலிட் ஆக போகுதுன்றதை பொறுத்தும் இட் வில் சேஞ்ச். ஓகே, திஸ் இஸ் தி மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட்.